ஊர்ல சம்பாதிக்கிற காசு நிக்காது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் புலம்பி கேட்டுருப்போம். அதுக்காக தான் நான் வெளிநாடு போறேன். வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்னோட கடன்லாம் அடைச்சு நான் செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி அங்க போறாங்க. பல லட்சியத்தோட இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி அங்க போய் இந்த மாரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்ட விட்டு வெளிய போறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஒரு சிலர் நம்ம நாட்ட விட வெளிநாட்டு போனா நல்லா சம்பாரிக்கலாம். அதுக்காக அங்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க போறவங்களும் இருக்காங்க. பாதி பேரு அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்காக வெளிநாடு போவாங்க. இன்னும் அதிகமானவங்க போற காரணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர்ல இருந்தா ரொம்ப கெட்டு போயிருவான் அப்படின்னு வீட்லயே பணத்த ஏதாச்சும் ஒரு ஏஜென்சில கட்டி வெளிநாடு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயாச்சு வேலைய பார்த்துட்டு உருப்படியா இல்லாம, அங்க போயிட்டும் இந்த மாரி தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகி குடிச்சு தன்னோட வாழ்க்கையும் போயி, சில பேரு உயிரும் போயி, இஷ்டத்துக்காக இங்க கடன உடன வாங்கி ஊருக்கு அனுப்பியாச்சு. அந்த கடனையும் கட்ட முடியாம, அவங்க வீட்ல இருக்கவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஊர விட்டு ஊர் போய் வேலை பார்க்குறதுக்கு காரணம், இங்கேருந்து ஒரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா அங்க கிடைக்கும், ரூ. 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போறோம். குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு. போயும் நான் ஒரு நாள் லீவுக்கு ஜாலிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி மாட்டிட்டு, உயிரையும் விட்டு, வாழ்க்கையும் தொலைச்சிட்டு, குடும்பத்தையும் நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் பார்த்த சிலரோட உண்மையான இன்சிடென்ட் தான்.